அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறாருன்னு பாரு. நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க? நீ ஏதாவது சொல்ல வேண்டியதானே ராதிகா? எங்க அம்மா அப்படிலாம் பேச மாட்டாங்கன்னு சொல்லணும்ல. நீ மயு கிட்ட அப்படி சொன்னியாமா? ஏண்டி, அந்த அம்மா தான் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னா நீ அதை நம்பிக்கிட்டு என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நீ மயு கிட்ட அப்படி சொன்னியா? இல்ல ராதிகா, நான் சொல்லல. மயு, மயு வர மம்மி. மம்மி, ஐயோ, மயு கிட்ட கேக்குறாளே. மயு, அம்மா உன்னை கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும். ஓகே. ஏய், குழந்தைகிட்ட எதுக்கு விசாரிச்சுட்டு இருக்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம மயு எல்லாம் இதுக்குள்ள நுழைக்கிற? மயு, நீ உள்ள போ. நீ இரு மயு. நேத்து பாட்டி உன்கிட்ட பேச வந்தாங்களா? பாட்டி எப்பவுமே தான் என்கிட்ட பேசுறாங்க. இந்த பாட்டிய சொல்லல, ஈஸ்வரி பாட்டி அவங்கள சொல்ற. ஆமா மம்மி. என்கிட்ட வந்து எப்படி படிக்கிற, உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா புடிச்சு கொடுப்பாங்களாமா? நீ பேசாம இரு. அப்போ இந்த பாட்டி அங்க வந்தாங்களா? சொல்லாத. இல்லன்னு சொல்லு மயு, சொல்லு. வந்து ஈஸ்வரி பாட்டி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்களா? சொல்லு மயு, சொன்னாங்களா? இல்லன்னு சொல்ல மயு. நீ பேசாம இரு. மயு, உண்மையை சொல்லு, பாட்டி அப்படி சொன்னாங்களா? சொன்னாங்க மம்மி. சொல்லிட்டாளே. நீ உள்ள போ மயு. நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? அப்படி பேசினா யாரா இருந்தாலும் ஹர்ட் ஆகுதானே செய்வாங்க. ஆமா, அவங்க ரொம்ப நல்லவங்க பாரு. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதா? இதுல நீ வேற புதுசு புதுசா உருவாக்கணுமா? அது இல்ல ராதிகா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்க மயு கூட பேசினாங்கன்னா பேசட்டும். அத வச்சு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாத. அவங்க தாண்டி மாப்பிள்ளை கிட்ட எதேதோ சொல்லி டிராமா பண்றாங்க. நீ சொல்லாத எதையும் அவங்க சொல்லல இல்ல? சொன்னதை தானே சொன்னாங்க. ராதிகா, போதுமா? கொஞ்சமாவது எனக்கு நிம்மதியை கொடு. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு, சரியா?